Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. அண்ணி, ஒரு வழியா நம்ம பசங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுது. மண்டபத்துக்கே வந்தாச்சு. ஆமாங்க அண்ணி, அதுக்குள்ள எவ்வளவு குட்டையை கிளப்பி விட்டுருச்சுங்க இந்த பசங்க. அம்மாடி, நிம்மதி எங்கம்மா? மேக்கப் போடுறதுக்காக பார்லருக்கு போயிருக்கானே. அவ எல்லாருக்கும் நல்லா பண்ணி விடுவா. ஆனா அவளுக்கு பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பிடுமோன்னு பயம். அதான் அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கானே. முடிச்சுட்டு நேரா மண்டபத்துக்கு வந்துருவா. அப்படிங்களா? சரி சரி. டேய் கதிரு, சாப்பாடெல்லாம் வந்துருச்சாடா? பாத்தியா? டேய் பாக்கலடா, நீயும் பாக்கலையா? சரிவா, நம்ம அதை போய் கவனிப்போம். சரிடா. கனி, நீ பேசிட்டு நான் போய் அதெல்லாம் பாத்துட்டு வரேன். சரிங்க. ஏங்க, ஆதி இன்னும் காணுங்க. ஸ்டேஷனுக்கு போறேன்னு போனா. சீக்கிரமா வர சொல்லுங்க. ஆதி கரெக்டா வரானா என்ன பண்றான்னு பாக்குறது உங்களோட பொறுப்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கனி. ஆதி என்ன சின்ன குழந்தையா? அவன் வந்துருவான், நீ வேலையை பாரு. சரிங்க. ஏன் நீ மாப்பிள்ளைங்க ஏதோ ரொம்ப முக்கியமான வேலைன்னு ஸ்டேஷனுக்கு போயிருக்கான் நீ. ஐயோ, இந்த பையன் வேலையை கட்டிக்கிட்டே அழுகுறான். நிம்மதி வந்துதான் இவனை சரி பண்ணணும். அதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாறிப்பாங்க நீ. ஆமா, உங்க பெரிய பொண்ணுங்க வந்துகிட்டு இருக்கா நீ. அவங்க மாமியார் நாத்தனார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. சரி சரி. நிச்சயதார்த்த வேலையெல்லாம் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நிம்மதியை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கரெக்டா எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிருக்கோம். சோ நம்ம தான் எதுவுமே சொதப்பாம பாத்துக்கணும். இந்த நிம்மதி வரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. பைத்தியம் மாதிரி வெளியே வராம இருந்தா சரி. உள்ளே இருந்துட்டானா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எதுக்கும் ஒரு வாட்டி போன் பண்ணி கேட்டுக்குவோம். மேடம், எனக்கு ஒரு டவுட், நான் கேட்கலாமா? அண்ணே, என்ன வேணாலும் கேளுங்க. ஆனா தயவு செஞ்சு என்ன மேடம்னு மட்டும் கூப்பிடாதுங்க. ரொம்ப வயசான மாதிரி தெரியுதுண்ணே. ஐயோ, அப்புறம் உங்களை நான் என்னன்னு கூப்பிடுறது? என் பேரு நிம்மதினே. நிம்மதின்னு கூப்பிடுங்க. இல்ல தங்கச்சின்னு கூட கூப்பிடுங்க. ஆனா மேடம்னு மட்டும் கூப்பிடாதீங்கண்ணே. சரிம்மா தங்கச்சி, நான் உன தங்கச்சினே கூப்பிட்டுக்கிறேன். இல்லம்மா, என்ன டவுட்னா, எல்லாரும் கல்யாணம் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா முயற்சியும் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்னம்மா இப்படி பிரியறதுக்குன்றதுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஓ, அதுக்கு கேக்குறீங்களா? அண்ணே, எனக்கு உங்க சார சுத்தமா பிடிக்காது. உங்க சாருக்கும் என்ன சுத்தமா பிடிக்காது. ஆனா வீட்ல ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடுச்சுனே. எங்க அம்மா அப்பாக்கும் அவங்க அம்மா அப்பாக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடுச்சு. அதான் பிரியவே முடியல. எங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கல, வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே. அதான் இந்த மாதிரி நிறைய பிளான் எல்லாம் போட்டு நாங்களே பிரியறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா தங்கச்சி, சாருக்கு என்ன குறைச்சல்? சார் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாதுமா. அடையானே நீங்க வேற. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை போய் சாரு மோருன்ட்டு சரியான ரவுடி பையனே. உங்களுக்கு தெரியல அவனை பத்தி? மாமா, ஏமா சார் போய் ரவுடி அப்படி இப்படின்னு எவ்வளவோ ரவுடிகளா திருத்தி இருக்காருமா சாரு. அவரை போய் இப்படி பேசுறீங்களே? அண்ணே, ஒரு ரவுடியால தான் இன்னொரு ரவுடியை திருத்த முடியும்னே. அம்மா, என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா உண்மையா சொல்றேம்மா, சாரு ரொம்ப ரொம்ப நல்லவருமா. அவர் மாதிரிலாம் ஒரு ஆளு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமா. உண்மையாதாமா சொல்றேன். சாரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். பாருமா, நான் சொன்னனே மணி கூட அடிக்குது பாரு. நீங்க இப்ப சொன்னதுக்கு வேணா மணி அடிக்கலாம். ஆனா அந்த எருமைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை ஃபுல்லா நான் மணி அடிச்சுக்கிட்டு மட்டுமே உட்காந்துருக்கணும். ஹலோ ஆதி சார். அண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா தான் சார் போயிட்டு இருக்கு. தங்கச்சி ஜெயிலுக்குள்ளதான் இருக்காங்க. தங்கச்சியா? அதுக்குள்ள காக்கா பிடிச்சிட்டால அவங்கள? சரிண்ணே, அவளுக்கு சாப்பாடு வாங்கி தர சொல்லியிருந்தேனே. சொல்லிட்டேன் சார். ரத்னம் வாங்க போயிருக்காரு. அப்படியா? சரிண்ணே, சாப்பாடை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. ஆனா வெளியே எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. சரிங்க சார், கண்டிப்பா விட மாட்டேன். டேய் ஆதி, மண்டபத்துல என்னடா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்? எல்லாம் ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடி. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டல? அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டேன்டா. சரிடி, அப்படியே மெயின்டைன் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை காணுமேனு கேட்பாங்க. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உன் போனுக்கு தான் அடிப்பாங்க. இப்பவே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு உள்ளே இரு, வெளியே வந்துடாத. அவ்வளவுதான். ஓகேடா. ஆனா மண்டபத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் அப்பப்பா அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லுடா. இல்லனா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. வேணும்னா இங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி விடவா? ஜாலியா உட்காந்து டிவில என்ஜாய் பண்றியா? ஹே, நல்ல ஐடியாடா. எல்லா மூஞ்சிலையும் ஒரு பரபரப்ப பார்க்கணும். எல்லாரும் உன்னை வந்து கேவலமா திட்டணும். நீ தலை குனிஞ்சு நிக்கணும். இதெல்லாம் நான் லைவ்ல பார்த்தா நல்லா இருக்கும்டா. இங்க பாரு, நீ இருக்கிற இடம் என்னோட இடம். ஏதாவது ரொம்ப பேசிக்கிட்டு ரொம்ப திமிரிக்கிட்டு இருந்த முதலே உன்னை வெளியவே விட மாட்டேன்டி. லாக்கப்குள்ளே இருன்னு அங்கேயே அடைச்சு வச்சிருவேன். ஐயோ ஆதி, அப்படி மட்டும் பண்ணிராதடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்காதே. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், நடிக்கிறியா? முதலே மூஞ்சு பேத்துருவேன். போன வைடி. கட் பண்ணிட்டான். ஏமா, சாரும் நீங்களும் இவ்வளவு ஜாலியா பேசிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா தானே இருக்கும். நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிம்மா, நான் வேலையை பாக்குறேன். அண்ணா, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போறீங்க. யோசிக்கிறதுக்குலாம் இங்க எதுவுமே இல்லனே. அந்த ஃப்ராட் எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த முடியாது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேனே. அது அவங்க கிட்ட எல்லாம் நடக்காது.
ஐயோ முடியலண்ணே, எனக்கு ரொம்ப பசிக்குது. ரத்னா அண்ணே எங்கனே போனாரு? பிரியாணி வாங்கிட்டு வர போனாரா இல்ல பிரியாணியை செஞ்சு எடுத்துட்டு வர போனாரா? முடியலண்ணே, பசிக்குது. அதுக்குள்ள அவனுக்கு அவசரமா ஒரு வேலை வந்துருச்சுமா. அதை பார்த்துட்டு அப்படியே பிரியாணி வாங்கிட்டு வரேன்ட்டு தான் போயிருக்கான். வந்துருவாமா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சரிண்ணே. சுடரு, நிம்மதி எங்க சுடரு? இவ்வளவு நேரமா ஆளே காணோம். அதாங்க நானும் பாத்துட்டு இருக்கேன். மணி 5:45, 6 மணிக்கு நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்கணும். இன்னும் அவளை காணுமே. ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லையா? 5:30 ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. இருங்க, இன்னொரு வாட்டி பண்ணி பார்க்கறேன். நிம்மதியோட அம்மா அப்பா முகத்துல ஒரு பரபரப்பு தெரியுது. நிம்மதியை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும், மணி 5:45 ஆயிடுச்சு. 6 மணிக்கு நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிக்கணும். இன்னும் பொண்ணு வரலனா கண்டிப்பா தேட ஆரம்பிப்பாங்கல்ல. Calling is either switched off or not என்னங்க, reachable மறுபடியும் at the சுவிட்ச் ஆஃப் moment. தான் வருது. என்ன சுடரு, என்ன பண்றது இப்போ? போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவ ஃப்ரெண்ட்ஸ் யார் நம்பராது உனக்கு தெரியுமா? இல்லையேங்க, அவ ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் யார் நம்பருமே எனக்கு தெரியாது. அவளே தான் ஃபோன் அடிப்பா, அவளே தான் பேசுவா. இப்போ என்ன பண்றதுங்க? சரி, அவ மேக்கப் பண்ண போன இடம் எதுன்னு உனக்கு தெரியுமா? அங்கேயாவது நம்ம துருவனை விட்டு பார்க்க சொல்லுவோம். எந்த இடம்? ஐயோ, எனக்கு தெரியலையே. என்னடி நீ, புள்ள வெளியே போதுன்னா எங்க போது என்ன பண்ணுதுன்னு எதையுமே கவனிக்க மாட்டியா? உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போயிருக்கா. ஐயோ, அவ வந்துறேன்னு சொல்லிட்டு தாங்க போனா. சரி இருங்க, நான் துருவன் கிட்ட சொல்றேன். துருவா, நீ சொல்லு, நானும் வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். அம்மா, அப்பா ஏன் இவ்ளோ பரபரப்பா போறாரு? டேய் துருவா, நிம்மதி ஏதாவது உன்கிட்ட சொல்லிட்டு போனாலாடா? நிம்மதியா? எதுக்குமா? டேய், நிம்மதியை காணோம்டா. மேக்கப் போட்டுட்டு 5:15 மணி 5:30 மணிக்கெல்லாம் வந்துறேன்னு சொன்னா. மணி 5:45 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் அவளை காணுமேடா. என்னம்மா சொல்றீங்க? நிம்மதி இன்னும் வரலையா? அவ வந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. அவ என்ன சொன்னா? கடைசி அவகிட்ட பேசிட்டு இருந்தலடா வெளியே நின்னு. ஏதாச்சும் சொன்னாலா? ஞாபகப்படுத்தி பாருடா. எங்க போறேன் அங்க போறேன்னு எதுவும். அவ அண்ணா நகர் பக்கத்துல தாம்மா பார்லருக்கு போறேன்னு சொன்னா. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். ஆனா அண்ணா நகரை தாண்டி தான் பெரியப்பாவை கூப்பிட போறேன்னு சொன்னேன். நீ வரியான்னு கேட்டதுக்கு தான் இல்ல நான் ஆதி மாப்பிள்ளையோட போறேன்னு சொன்னா. ஆனா ஆதி வந்துட்டாரே, ஆதி கிட்ட கேப்போமா? ஐயோ, என்னடா நம்மள நோக்கி வராங்க? ஐயோ ஆதி, தைரியமா சமாளிடா. மாப்பிள்ள, சொல்லுங்க ப்ரோ. இல்ல, மணி 5:45 ஆயிடுச்சு. நிம்மதி இன்னும் வரலையே. நீங்க ஆனா வந்துட்டீங்க. ஆனா நிம்மதி என்கிட்ட நீங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போறதா தானே சொன்னா. என்னது, ஏன் கூட வரேன்னு சொல்லி வச்சிருக்காளோ? அது மென்டலுக்கு பிறந்த மழை குறைங்க. இதுக்கடி அப்படி சொல்லி வச்ச? இப்ப நான் என்னன்னு சமாளிப்பேன்? ஐயோ ப்ரோ, நாங்க 2 பேரும் கிளம்பி போறதா தான் இருந்தது. ஆனா எனக்கு அதுக்குள்ள ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான வேலை வந்துச்சுன்னு அவளை நான் போ சொல்லிட்டேன். நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே நேரா இங்க வரேன் ப்ரோ. அவ எங்க போனான்னு நான் பாக்கலையே. டேய், என்னடா இப்படி சொல்றாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மாமா, பயப்படாதீங்கம்மா. நம்ம மாப்பிள்ளையே சீனியர் இன்ஸ்பெக்டர் தான். ஏதாவது ஒண்ணுனா அவரு பாத்துக்குவாருமா. இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்குடா. ப்ரோ, பயப்படாதீங்க. இன்னும் டைம் இருக்குல்ல, வந்துருவாங்க. எங்க மாப்ள, மணி 6 ஆக போகுது. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்கணும். ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆளையும் இன்னும் காணோம். ரொம்ப பயமா இருக்கே. மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவ அண்ணா நகர் ஏரியால தான் மேக்கப் பண்ண போறேன்னு சொன்னா. நான் அங்க போய் பாக்குறேமா. அடி பாவி, இந்த கண்ணாடி போட்ட கரப்பாம்பூச்சி எல்லா டீடைல்ஸையும் தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கா வீட்ல. இதுல என்கிட்ட வந்து நீ பிளான சொதப்பிடாதுன்னு. ஐயோ, அண்ணா நகர் போறகலாமாடி சொல்லுவேன். இப்ப அங்க வந்து தேடுவாங்களே. ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் வெளியே கிளே வந்துட்டானா இந்த எருமை வேற சொல்றதே கேட்க மாட்டா. இப்ப என்ன பண்றது? இவங்களை எப்படியாவது அண்ணா நகர் போக விடாம தடுக்கணுமே. ப்ரோ, அண்ணா நகர்லயா மேக்கப் பண்ண போறேன்னு சொன்னா. சரி நீங்க இருங்க, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். ஐயோ தம்பி, நீங்க தான் கல்யாண மாப்ள. நீங்க எங்கேயும் அங்கிட்ட இங்கிட்டும் அலைய கூடாது. இவனுங்க எல்லாம் எதுக்கு இருக்கானுங்க? நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நீங்க பாட்டுக்கு அவளை தேடி போயிட்டு நீங்க தேட போன நேரத்துல அவ இங்க வந்துட்டு எதுக்கு மாப்ள? நீங்க இங்கே இருங்க, நான் பசங்களை அனுப்பிச்சு விடுறேன். போச்சா, இதுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க. ஐயோ, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நிம்மதியே காணுமா? ஆமாமா, மேக்கப் பண்ண போறேன்னு தான் சொல்லிட்டு போனோம். இன்னும் ஆளையே காணோம். போன் பண்ண போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. மாமா, எந்த ஏரியான்னு எதுவும் சொன்னாலா? அண்ணா நகர்ல ஒரு பார்லருக்கு போறதா துருவன் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காப்பா. அண்ணா நகர்லயா? தன்மை, தமிழ், நீ நிலன புடி. நான் போய் அண்ணா நகர்ல இருக்கிற பார்லர்ல விசாரிச்சுட்டு வரேன். தமிழ், நீங்க மட்டும் இப்படி தனியா அண்ணவையும் கூட்டிட்டு போங்க. எல்லாரும் ஒரே இடத்துல தேட வேண்டாம். ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடினாதான் சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். நான் போய் பார்லர்ல பாக்குறேன். நீங்க வேற எங்கேயாவது தேட முடிஞ்சா தேடுங்க. நிம்மதியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இல்ல அவங்க வீட்டுக்கு யாராவது போய் பாக்குறதா இருந்தா பாருங்க. எல்லாம் ஒரே இடத்துல தேடினா சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல நேரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நிச்சயத்தை முடிக்கணும். நான் போய் பாக்குறேன். சரி தமிழ். அப்பா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. நிம்மதி கிடைச்சிருவா. பயமா இருக்குமா? ஏற்கனவே நிறைய தடங்கள் வந்துச்சு. எப்படியாவது நிச்சயம் முடிஞ்சிடணும்னு நினைச்சேன். ஆனா என்னென்னமோ மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லபடியா முடிஞ்சா சரி. ஐயோ, யாருக்கிட்ட கேக்குறது?
ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்ல இந்த ஏரியால பார்லர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? பார்லர் இந்த ஏரியால நிறைய இருக்கே. நீங்க எந்த பார்லர் கேக்குறீங்க? பேர் சொல்லுங்க, நான் சொல்றேன். பேரெல்லாம் தெரியல. ஒருத்தவங்க மேக்கப் பண்ண வந்தாங்க, அவங்கள தேடி வந்திருக்கேன். எனக்கு பார்லர் பேர் தெரியல. இங்க நிறைய இருக்கா? ஆமா சார், இந்த ஏரியா ஃபுல்லாவே பார்லருக்கு கொஞ்சம் ஃபேமஸ் தான். நிறையவே இருக்கு. பேரு தெரியலனா நீங்க போய் தான் பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த லைன்லயும் நிறைய இருக்கு, அந்த லைன்லயும் நிறைய இருக்கு. ஓ சரி, நான் ஒன்னொன்னா போய் பாத்துக்கிறேன். ஓகே சார். இவ்ளோ பார்லர்ல நம்ம எப்படி போய் தேட போறோம்? சரி பரவாயில்ல, ஒரு பார்லரா ஏறி இறங்கியாவது தேடுவோம். ஐயோ அண்ணா, பிரியாணி தானே வாங்க போயிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்கண்ணே. நான் என்னண்ணே பண்றது? கான்ஸ்டபிள் கூப்பிட்டு வேற வேலை சொல்லிட்டாரு. அதை முடிச்சிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்கண்ணே. டேய், அந்த பிள்ளையும் பாவண்டா, கொஞ்சம் சீக்கிரம் வா. மணி 6 ஆக போகுது, இன்னும் அந்த பிள்ளை மதியான சோறே சாப்பிடலடா. ஏண்ணே, அதுக்கு நான் என்னண்ணே பண்ண முடியும்? அண்ணா அண்ணா, இங்க ஒருத்தன் நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்கானே. இது நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்கானா? அம்மா இருமா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருமா. சரிங்கண்ணே. ஐயோ, இந்நேரத்துக்கு மண்டபமே பரபரப்பா இருந்திருக்கும். எல்லாரும் என்ன தேடிட்டு இருந்திருப்பாங்கல்ல. யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாதுடா சாமி. 8 மணிக்கு மேலதான் யாரையா இருந்தாலும் பாப்பேன். ஆமாண்ணே, வண்டியை சீஸ் பண்ணிடலாமா? நோ பார்க்கிங்ல கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கானே. இவ்வளவு தைரியம் அவனுக்கு. அவ்வளவு பெரிய போர்டு நோ பார்க்கிங்னு போட்டிருக்கு, வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கானா? அதுவும் வண்டியை பார்த்தா நல்ல புது வண்டி, பல இருக்குண்ணே. அண்ணா நகர்ல தானடா, சீஸ் பண்ணிடு. ஸ்டேஷன்ல வந்து ஃபைனை கட்டிட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு போட்டோம். சரிண்ணே, ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துறேன். தெளிவா நோ பார்க்கிங்னு போர்டு போட்டிருக்கு. கண்ணாடா தெரியல உங்களுக்குலாம்? இந்த ஏரியாவே ரொம்ப இடைஞ்சலான ஏரியா. அதுல போய் வண்டியை நிப்பாட்டி வைக்கிறதுனாலதான் நடக்க கூட வழி இல்லாம இருக்குன்னு நோ பார்க்கிங் போர்டு போட்டா அதுலயே கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டுறது. ஒரு வாட்டியாவது ஃபைனை கட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சார் சார் சார், ஐயோ சார், அது என்னோட வண்டி. சார் நில்லுங்க சார். யாரு நீங்க? சார் அது வண்டி என்னோடது, நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. ஹோ, இந்த வண்டி இங்க நிப்பாட்டினவன் நீதானா? சார் ஆமா சார். என்ன சார் நீங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? அது என்னோட வண்டி. உன்னோட வண்டினா நோ பார்க்கிங்ல கொண்டு வந்து நிப்பாட்டுவியா? ஒழுங்கா வந்து ஸ்டேஷன்ல ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போ. ஃபைன் கட்டணுமா? சார் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன் சார். நான் நோ பார்க்கிங்க கூட கவனிக்கல, அதான் வண்டி அப்படியே போட்டுட்டு போயிட்டேன். சாரி சார். நோ பார்க்கிங்ல எதுக்குடா போட்டிருக்கு போர்டு? சாரி சொன்னா சரியா போயிருமா? ஒழுங்கா வந்து ஸ்டேஷன்ல வண்டி எடுத்துட்டு போ. சார் அவ்வளவு தூரம் வரலாம் டைம் இல்ல சார். ஃபைன் எவ்வளோன்னு சொல்லுங்க, இங்கே கட்டிட்டு போறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு சார். யோ, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு. உன்னோட வண்டி நம்பரை போட்டு ஃபைனை கட்டிட்டு சைனை போட்டுட்டு தான் போகணும். ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு நட. ஐயோ சார். ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற. டேய் என்னடா ஆச்சு, வண்டியை தூக்கிட்டியா? தூக்கிட்டேனே. அவனும் என் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். வண்டியை கொடுங்க வண்டியை கொடுங்கன்னு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அந்த பொண்ணுக்கு பிரியாணியை குடுறா. சரிண்ணே. சார் சார், வண்டி சாவியை கொடுங்க சார். நீங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்க. எனக்கு அங்க நிறைய பிரச்சனை இருக்கு சார். நான் அதை பாத்துக்கிட்டு இருந்தேன், அது கவனிக்காம நோ பார்க்கிங்ல வச்சுட்டேன் சார். ஏன் தப்புதான், சாரி சார். யோ, நீ உன் வண்டி இஷ்டத்துக்கு நோ பார்க்கிங்ல வச்சுட்டு போவேன். ஒரு சாரி கேட்டோனே நாங்க இந்த தம்பி வண்டி எடுத்துட்டு போ, இதுக்கப்புறம் நிப்பாட்டாதன்னு சொல்லி கொடுக்கணுமா? உன் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. உன் வண்டி நம்பரையும் அங்க இருந்து போன்லயே சொல்லிட்டான். கேஸ ஃபைல் பண்ணிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா ஃபைனை கட்டிட்டு கிளம்பு. அண்ணே, என்னனே நீங்க இவ்வளவு நேரமா பிரியாணி வாங்க? எனக்கு பசி உயிர் போகுது தெரியுமா? சாரி மேடம், அதுக்குள்ள ஒரு கேஸ். இந்தாங்க மேடம், சாப்பிடுங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பா கொடுங்கண்ணே. அண்ணே, கை கழுவணுமே. வெளியே தான் மேடம் வரணும். இருங்க, நான் திறந்து விடுறேன். ஐயோ அண்ணே, வெளியே நான் வரக்கூடாதுண்ணே. ஆதி சொல்லிட்டு போயிருக்கான். அப்புறம் எப்படி மேடம் கை கழுவீங்க? நான் திறந்து விடுறேன். கையை கழுவிட்டு உள்ள வந்து சாப்பிடுங்க. அப்படிங்கிறீங்க? யாரும் பாத்திர மாட்டாங்களே? அதெல்லாம் ஒண்ணும் யாரும் பார்க்க மாட்டாங்க மேடம். நீங்க வாங்க, கையை கழுவுங்க. தேங்க்ஸ்ண்ணே. எங்கனே கை கழுவணும்? தோ ஸ்ட்ரைட்டா போங்க மேடம். அங்க கான்ஸ்டபிள் சார் நிக்கிறார்ல, அதுக்கு பக்கத்துல தான் வாஷ் பேசன் இருக்கு. அங்க போய் கழுவிட்டு வாங்க. சரிண்ணே. சார், கான்ஸ்டபிள் சார், ப்ளீஸ் சார், வண்டி சாவியை கொடுங்க, எனக்கு டைம் ஆகுது. அண்ணே, வாஷ் பேசன் எங்க இருக்கு? ஐயோ மாமா, போச்சுடா. நிம்மதி.